அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் தேர்தல் வருகின்ற பொழுது கூட்டணி வைப்போம். கூட்டணி வேற, கொள்கை வேற. கூட்டணி வேற, கொள்கை வேற. திமுக அப்படி அல்ல. அதிகாரத்துக்கு வருவதற்கு கொள்கையும் விட்டு கொடுக்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. கூட்டணி எதற்காக வைக்கிறோம்? ஓட்டுகள் சிதறாமல் இருப்பதற்கு கூட்டணி வைக்கிறோம். கூட்டணி வைப்பது ஓட்டுகள் சிதறாமல் இருக்க. அப்படி சிதறாமல் ஓட்டுகளை வாங்கிட்ட பொழுது வெற்றி கிடைக்கும். வருகின்ற சட்டமன்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி அமையும். ஏன் என்று சொன்னால், நம்முடைய எங்கே மேடையிலே வீட்டிருக்கின்ற நிர்வாகிகள், இங்கே வரி புரிந்திருக்கின்ற பாசறை சகோதர சகோதரிகள், வெளியிலே இருக்கின்ற பொதுமக்கள் எங்கே சென்றாலும் எப்படியாவது கூட்டணி அமையுங்கள் என்று சொல்லுகிறார்கள். எதற்காக? நாம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக. உங்களுடைய அனைவருடைய கோரிக்கையை ஏற்று 2026ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே வலிமையான வெற்றி கூட்டணி அமையும் அமையும் அமையும். திமுகவுக்கு என்ன கொள்கை இருக்குது? நல்லா சிந்தித்து பாருங்க. 1999ஆம் ஆண்டு அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றார்கள். மத்தியிலே ஆட்சி அமைத்தார்கள். மத்தியிலே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது முரசொலி மாறன் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு ஓராண்டு காலம் சுயநிலைவில்லாமல் இருந்தாங்க. அப்பொழுது இலாக்கா இல்லாத அமைச்சராக பாரதிய ஜனதா அரசாங்கம் அவரை வைத்திருந்தது. அந்த 5 ஆண்டு காலம் முடிந்தது. அப்படியே அந்தர் பல்டி, கொள்கை கிடையாது, கோட்பாடும் கிடையாது. 2004 காங்கிரஸோட கூட்டணி. இவர்கள் நம்மை பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லை. திரு ஸ்டாலின் அவர்களுக்கு சந்தர்ப்பவாத கட்சி திமுக கட்சி. பச்சோந்தி கூட கொஞ்ச நேரம் கழிச்சுதான் நிறம் மாறும். இன்றைக்கு அடிக்கடி நிறமாறக்கூடிய ஒரே கட்சி திமுக கட்சி. பதவிக்கும் அதிகாரத்துக்கும் வருவதற்கு எதை வேணாலும் விட்டுக் கொடுப்பார்கள். அப்படி விட்டுக் கொடுத்துதான் 1999 ஒரு கட்சியோட மத்தியிலே ஆட்சிக்கு வருவதற்கு, மத்தியிலே பதவிக்கு வருவதற்கு, அதிகாரத்துக்கு வருவதற்கு கூட்டணி அமைத்தார்கள். அப்படியே 2004 மத்தியிலே ஆட்சி அதிகாரத்துக்கு காங்கிரஸோட கூட்டணி அமைத்த கட்சி தான் திமுக கட்சி.